சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு புதன் பகவான் இப்போ எந்த பாவத்தில் இருக்கார்? மிதுனம். மிதுனம் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் பாவம். 11ஆம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்கள், உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய பாவம். ஆக இப்போ இந்த பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேடம், ஃபஸ்ட்டு புதன் பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன மாதிரி தோணும் அப்படின்னா, பொதுவாகவே அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஆன் அண்ட் ஆஃப் சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் இந்த காலகட்டம் வந்து பாருங்கள், அவங்க உங்ககிட்ட நல்ல நட்பாக, நல்ல உறவாக, நல்ல அன்பாக பழகும்போது கூட, நீ அன்னைக்கு அப்படி பண்ணவ தானே, இன்றைக்கி என்ன பெருசாக வந்து ரொம்ப நியாயம் பேசுகிற, நீ அன்றைக்கி அந்த மாதிரி எனக்கு பிரச்சனை ஏற்படுத்தினவ தானே, உன்னால தானே நான் இப்போ கஷ்டப்படுறேன், ஆனால் இன்றைக்கி இன்னமும் ரொம்ப நல்ல விளையாட்டும் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசை காயப்படுத்தும். அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமல் அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது வரும். ஸோ இந்த மாதிரிலாம் தோணும். அந்த தோன்றத்துக்குலாம் ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுத்து, என்னென்னலாம் என் மூளையில் தோணுதோ அத்தனையும் நான் செய்கிறேன் அப்படின்னா முட்டாளாயிடும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும், பெருசாக யூஸ். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். இன்னைக்கு நமக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் அவங்க கொடுக்க போறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர இருக்கின்ற புத பயிற்சி. இந்த புதன் பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது, உங்க ராசிக்கு வரப்போகக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேடமை சந்திச்சு முழு பதிவையும் தெரிஞ்சுப்போம். மேம், இந்த புதன் பயிற்சி அப்படிங்கிறது என்ன? புதன் பயிற்சியால ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து நடக்கும் மேம்? அதை மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக மேடம். இப்போ புதன் பகவான் என்னைக்கு பயிற்சியாக போகிறாரு? ஜூலை 7, 2026 செவ்வாய்க்கிழமை காலை 10:32 மணிக்கு மிதுனத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சியாகி அமர்றார். மிதுனத்தில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வக்ரகதி அடைகிறாரு. ஜூலை 23 வரைக்கும் வக்ரகதியில் இருப்பார். அதுக்கப்புறம் ஜூலை 24 வக்ர நிவர்த்தி அடைவார். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச புதன், அதுக்கு முன்னாடி வக்ரகதியில் இருக்க புதன். ஆக மொத்தம் புதன் மிதுனத்திலேயே தான் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக இந்த மிதுனத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய புதன் வந்து பார்த்திங்கன்னா மேடம், நம்ம பலன் எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, வக்ரகதி அடைஞ்ச புதனால் என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது, அதே மாதிரி வக்ர நிவர்த்தி அடைஞ்ச புதனால் என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றது சொல்ல போகிறோம். புதன் அவருடைய சொந்த வீட்டிலே அமர்ந்தாலும் அந்த பலன்கள் அப்படின்றது கொஞ்சம் மாறுபடும் மேடம். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றது ஆனால் என்னென்னா, இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது நடுவில் பார்த்தா புரியாது. சூப்பர் மேம். புதன் பயிற்சியை பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புதன் பயிற்சி வந்து என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சிம்ம ராசி மேம். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த புதன் பயிற்சி என்ன பலன்களை கொடுக்குது மேம்? சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு புதன் பகவான் இப்போ எந்த பாவத்தில் இருக்கார்? மிதுனம். மிதுனம் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் பாவம். 11ஆம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்கள், உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய பாவம், நண்பர்களை குறிக்கக்கூடிய பாவம், அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பெருத்த லாபத்தை குறிக்கக்கூடிய பாவம். ஆக இப்போ இந்த பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேடம், ஃபஸ்ட்டு புதன் பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன மாதிரி தோணும் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களே, இல்லைன்னா நடுவில் தான் ஃப்ரெண்டாக வந்திருப்பாங்க, ஆனால் ரொம்ப இன்டிமசியான ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க குறித்து நமக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அவன் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்தான், இப்போ இன்னும் தெரில, அவனுக்கும் எனக்கும் ஒரு பெரிய இடைவெளி வந்துருச்சு, அவன் இப்போலாம் ரொம்ப மாறிட்டான்ப்பா, முதல்ல இருந்த மாதிரிலாம் இல்லை, நீ என்ன என் வாழ்க்கையில் என்ன, ஏதாவது ஒரு பேச்சு வரும்போது டக்குன்னு ஒரு வார்த்தை விட்டுரும், நீ என்ன இப்போ தானே என் வாழ்க்கையில் வந்த, நீ எப்படி என்னோட வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக இருக்கிறவங்களை பற்றி நீ எப்படி பேசலாம், யார் கொடுத்தா உனக்கு இந்த ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க மனசு நோகிற மாதிரி சில விஷயங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பேசுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா, பொதுவாகவே அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஆன் அண்ட் ஆஃப் சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் இந்த காலகட்டம் வந்து பாருங்கள், அவங்க உங்ககிட்ட நல்ல நட்பாக, நல்ல உறவாக, நல்ல அன்பாக பழகும்போது கூட, நீ அன்னைக்கு அப்படி பண்ணவ தானே, இன்றைக்கி என்ன பெருசாக வந்து ரொம்ப நியாயம் பேசுகிற, நீ
அன்னைக்கு அந்த மாதிரி எனக்கு பிரச்சனை ஏற்படுத்தினவ தானே, உன்னால தானே நான் இப்போ கஷ்டப்படுறேன், ஆனால் இன்னைக்கு இன்னமும் ரொம்ப நல்ல விளையாட்டும் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசை காயப்படுத்தும். அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமல் அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது வரும். அதுக்கடுத்து செய்யக்கூடிய தொழிலில் லாபம் குறித்து சில யோஜனைகள் வரும். அந்த யோஜனைகள் எப்படின்னா, ரொம்ப நாளாக வேலை செய்கிறோம், எல்லாம் எதிர்க்க நம்மள மாதிரியே ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கான், நம்மளை விட அறிவு கம்மி தான், ஆனால் அவன் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டை சம்பாதிக்கிறான். 10 ரூபா பொருளை 100 ரூபாய்க்கு விற்கிறான், நான் 10 ரூபா பொருளை 15 ரூபாய்க்கு விற்கிறேன். நான் ஏன் 10 ரூபா பொருளை வந்து 100 ரூபாய்க்கு அவனை மாதிரியே வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் தோணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வக்ர புத்தி அப்படின்றது. கிரகங்கள் வக்ரமாகும் போது நமக்கு சில யோஜனைகளும் தேவையில்லாத அன்னெசரி யோஜனைகள் அப்படின்றது வரும். சில நேரம் வரும் தெரியுங்களா, ரொம்ப ஹானஸ்டான பர்சனாலிட்டியாக இருந்தால் கூட, போப்பா என்னத்தை ஹானஸ்டியாக இருந்து என்னத்தை சாதிச்சோம், இவ்வளோ நாள் வரைக்கும் ஒன்றும் சாதிக்கல, எல்லாம் தப்பு தண்டா செய்கிறவன் பெருசாக ஃப்ராடாக இருக்கவெல்லாம் அருமையாக இருக்கான், நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு தோணி ஏதாவது லைட்டாக செய்வோம். சிலர் அப்படியே மாட்டிப்பாங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகங்கள் என்ன பாவங்களில் இருக்காங்க, அந்த நேரம் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து ரொம்ப மட்டமாக இருக்குன்னா இப்படி முறை தப்பு செய்யும்போதே மாட்டிட்டு பெரிய கஷ்டப்படுவான். இல்லைன்னா அந்த தப்பு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நேரம் சரியில்லைன்னா தான் அவங்க செய்யக்கூடிய தப்புகள் இன்னும் அது அவனுக்கு நல்ல வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்து இன்னும் தப்பு செய்ய வச்சு கிரகங்கள் மாட்டுவாங்க. ஆக மொத்தம் மாட்டுவாங்க. தப்பு செய்கிறவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்றது உண்மை. இப்போ அந்த மாதிரி இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க மேடம், அடடா நீங்கள் வேறு மேடம், தப்பு செய்கிறவங்க தான் நல்லா இருக்காங்க அப்படின்னு யாராவது ஒருத்தங்க கமெண்ட் கொடுப்பாங்க, கரெக்டு தான். பட் இருந்தாலும் நல்லா இருக்கா மாதிரி தோணும் தப்பு செய்கிறவங்க, ஆனால் நல்லா இருப்பாங்களா, நிதர்சனமாக இருக்க முடியாது. அப்படி அவங்க நல்லா இருந்தாலும் அவங்களோட வம்சத்தினர் நல்லா இருப்பாங்களா, நல்லா இருக்க மாட்டாங்க. எப்பயுமே நேர் வழி, நியாயம், இறை வழிபாடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட எப்பயுமே துணை நிற்கும் அப்படின்றது உண்மை. ஸோ இந்த மாதிரிலாம் தோணும். அந்த தோன்றத்துக்குலாம் ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுத்து என்னென்னலாம் என் மூளையில் தோணுதோ அத்தனையும் நான் செய்கிறேன் அப்படின்னா முட்டாளாயிடும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். பெருசாக யோசிக்க இந்த என்னென்னலாம் தோணுதோ நெகட்டிவாக அதெல்லாம் செய்யாதீங்க. தப்பு தண்டா எதாவது தோணுது அப்படின்னா கூட செய்யாதீங்க. அதுக்கும் மேலே சூரியனுக்கு புதன் நட்பு தான், பெருசாக உங்களை கெடுக்க மாட்டான். இருந்தாலும் இந்த மாதிரி தோணும்போதே அப்படியே மண்ணை நோண்டி அந்த எண்ணத்தை புதைச்சி வச்சுட்டு, புரியுதுங்களா? நெகட்டிவாக நிறைய ஆஸ்பெக்ட் தோணும். அந்த தோன்றதை அதுக்கு உயிர் கொடுக்காதீங்க. ஓகேங்களா? 4-5 முறை சொல்லிட்டேன். அப்போனா எந்த அளவுக்கு அதில் இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். சரி, அதே மாதிரி பாருங்கள், இந்த நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபாயில் வீடு வாங்கலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு வீடு போகிறோம், 1.5 கோடி ரூபாய் வீடு, சூப்பராக இருக்கும். 1.5 கோடி ரூபான்னு சூப்பராக தானே இருக்கும். அதை நான் எப்படியாவது வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடனை உடனே வாங்கி அந்த வீட்டை வாங்குவீங்க. புள்ள வந்து ஆசைப்பட்டுச்சு, பிள்ளைக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லேவியா கார் வாங்கியே கொடுக்கணும், எனக்கு தேவையே இல்லை ஆனாலும் வாங்கி கொடுப்பேன். எனக்கு இப்போ அவ்வளோ வந்து 22 லட்ச ரூபாய் 23 லட்ச ரூபாய் கொடுத்து கார் வாங்குற அளவுக்கு வசதி இல்லை, ஆனால் நான் வாங்கி தான் கொடுப்பேன். அஷ்டமத்து சனியில் இருக்கீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி எண்ணங்களும் யோஜனைகளும் செலவுகள் சார்ந்து நமக்கு தோணும். வசதி வாய்ப்பு இருக்குன்னா பெருசாக யோசிக்க வேண்டாம். இல்லைன்னா நம்மளுக்கு தோன்றது எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எதுனாலும் செய்யலாம், அனலைஸ் பண்ணிவிட்டு செய்யுங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இது முற்பகுதியில். பிற்பகுதியில் கரெக்டாக பிளான் பண்ணுவீங்க. பிள்ளைங்க வந்து வண்டி கேட்குது, அப்பா எனக்கு வந்து கார் வேணும் கண்ணு, இப்போ உனக்கு கார் எதுக்கு, இல்லைப்பா எனக்கு கார் வேணும், சரி இவ்வளோ தான் என்னால் ஆஃபர் பண்ண முடியும், அதுக்குள்ளே நீ கார் வாங்குறதுனா வாங்கிக்கோ. எவ்வளோ பெரிய பிள்ளைங்களா இருந்தாலும் என்னால் இவ்வளோ தான் ஆஃபர் பண்ண முடியும். ரொம்ப கடனை உடனே வாங்கிலாம் வாங்க முடியாது. நீ சம்பாரிச்சு நீ வந்து ஜாக்வார் வாங்கிக்கோ, நீ பென்ஸ் வாங்கிக்கோ, ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கிக்கோ, எதுனாலும் வாங்கிக்கோ, தெளிவாக பேசுவீங்க. அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரிகள் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வந்தால் கூட, நீ அன்னைக்கு பேசினி, அவங்க இந்த காலகட்டத்தில் நீ அன்னைக்கு பேசினி நீ ஒழுங்கா அப்படின்னா கூட பழசை விட்டுரு. எப்பயுமே பழசை கிளறாத. பழசை பேசும்போது நிம்மதி இருக்காது. இன்னைக்கு இப்போ என்ன அதை முடிவு பண்ணு அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப தெளிவாக பேசுவீங்க. நண்பர்கள் எல்லாம் என்னப்பா அப்படின்னு வழியே நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்தால் கூட, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சண்டை பிரச்சனைலாம் சகஜம் தானேப்பா, அன்றைக்கி நீ சொன்னேப்பா, அன்றைக்கி ஏதோ கோவத்தில் சொன்னப்பா, விட்டுருப்பா, அதை ஏன்ப்பா இப்போ பெருசாக யோசிப்பானே அப்படின்றது யோசிப்பீங்க. செய்யக்கூடிய தொழிலில் லாபம் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பிளான் பண்ணுவீங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில் டிஜிட்டல் மீடியா அப்படின்றத ஒன்று ஏன் நம்ம கையில் எடுக்கக்கூடாது? எல்லா எஃபியில் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்தை போடுறாங்க, போஸ்ட் போடுறாங்க, இன்ஸ்டாவில் போடுறாங்க. நம்ம ஏன் அப்படி எடுக்கக்கூடாது? நம்ம ஏன் அந்த விஷயத்தை கொண்டு வரக்கூடாது? அப்படின்ற மாதிரி உங்கள் லாபம் குறித்து உங்கள் தொழிலில் புதுமைகளை புகுத்தணும் அப்படின்ற எண்ணம் மேலோங்கும். தாராளமாக செய்யலாம். இதெல்லாம் எப்படிங்க நல்லது நடக்குமா? நல்லது தான் நடக்கும். பிற்பகுதியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்களே ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பகேட் பண்ணுவீங்க அப்படின்லாம். அதே மாதிரி பிள்ளைங்களை வெளிநாடு படிக்க அனுப்பணும் அப்படின்னா நம்ம பிள்ளை அங்கே போய் படிக்குமா, இல்லை நம்மளே வெளிநாடு போகணும் அப்படின்னா நம்ம அங்கே போய் போகலாமா, என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸை பார்ப்பீங்க.
பொதுவாக ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்போது பாசிட்டிவாக பார்க்குறத விட நெகட்டிவ்ஸ் பார்க்குறது தான் நல்லது. அங்கே என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கும், அங்கே நம்ம போயிட்டு என்னென்ன விஷயங்களை சமாளிக்க வேண்டியிருக்கும், அங்கத்திய சூழ்நிலை என்ன, இதெல்லாத்தையும் கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக செய்வீங்க. ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா கூட இவ்வளோ நம்மளுக்கு லோன் இருக்குது, இதுக்கு மேலே இவ்வளோ தான் கட்ட முடியும். அதுக்கும் மேலே 2-3 வருஷம் நம்மளுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, வேலையில் பிரச்சனை வருது அப்படின்னா கூட 2-3 மாதம் 5-6 மாதம் வரைக்கும் இருந்தால் கூட எனக்கு பேக்கப் வச்சுட்டு நான் வாங்குவேன். ரொம்ப புத்திசாலிங்க அப்படி தான் பண்ணுவாங்க. பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு செய்வீங்க. இதெல்லாம் பிற்பகுதி எக்ஸலண்ட்டாக இருக்கும். நிறைய பாசிட்டிவான ரிசல்ட்ஸும் இருக்கும். உங்களோட தெளிவான அனலைசேஷனால் ஏதோ ஒரு சுப விரயம் அப்படின்ட்டு நடக்கும். வீடு வாங்குறது, கார் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புல வாங்குறது, பிள்ளைங்களுக்கு நெகநெட் வாங்குறது, இப்படி ஏதோ ஒரு சுப விஷயம் அப்படின்றது சாலிடாக நடக்கும். வாழ்த்துக்கள். இந்த சிம்மராசி நேர்கள் அஷ்டம சனியில இருக்கிறதால எதை செஞ்சாலும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமா யோசிச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி கடன் அதிகம் வாங்க வேண்டாம்னு சிம்மராசிக்கு மேம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க. ரொம்ப நல்ல பதிவு மேம், நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசிக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடம் நீங்க நேர்ல சந்திக்கணும், ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. நான் வெளியூர்ல இருக்கேன், வெளி மாநிலத்துல இருக்கேன், இல்ல வெளிநாட்டுல இருக்கேன், நான் எப்படி பாக்குறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் நல்ல பதிவா பிடிச்ச பதிவா அமைஞ்சிருந்ததுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றொரு பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.